நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 13/9/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆவணி மாதம் 28ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று மாலை 6:18 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 6:27 வரை போராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:27 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது கடுமையாக இருக்க கொடுங்க. சிலர் பயனற்ற வகையில் உங்களிடம் பேசக்கூடும். சொந்த பணியில் அக்கறையை கொண்டு நீங்க செய்வது நல்லது. வீண் விவகாரங்களில் விலகி இருப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் குறுக்கிட்ட இடையூறுகளை சரி செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். சராசரி அளவில் பண வரவு கிடைக்கும். வாகனத்தில் மித வேகத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். வெளிநாடு செல்ல விரும்புவோர் சற்று காலத்திற்கு முயற்சியை தள்ளி போடுவது உத்தமம். இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி கிடைக்குங்க. பிள்ளையின் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் எழக்கூடுங்க. கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்படுவது மிக நல்லது. பிரச்சனை ஏற்படாமல் இருக்கக்கூடும். இன்று பெண்கள் குழப்பம் அடைய வேண்டாம். நிர்வாகத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்தித்தாலும் வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுப்பது நல்லது. முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பது நல்லது. காதல் கை கூடுமா கூடாதா என்று யோசித்து பார்த்து செயல்பட வேண்டும். இன்று மாணவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று சுகபோக வாழ்க்கை அமையுங்க. சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இந்த நாள் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக கூடிவிடுங்க. சுறுசுறுப்பும் என்று மேலோங்கி விடக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். எந்த ஒரு வேலையும் கச்சிதமாக செய்வீர்கள். இந்த அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். யோசியுங்கள், முடிவுகளை தெளிவாக எடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பரணி. என்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிர்வாக சீர்கேடுகளை சரி கட்டிவிட முடியும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மதிப்பு மரியாதை கூடிவிடும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கிருத்திகை. உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். சோதனைகளையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய வல்லமை என்று நீங்கள் பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் என்று சந்தோஷம் அடைய கொடுங்க. எது சரி எது தவறு என்று யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் நீங்க உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். குலதெய்வ வழிபாட்டினை மறந்து விடாதீர்கள். அதனை மேற்கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து விடுவீர்கள். இறைவனை முழுமையாக நம்பி காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு தகுந்தாற் போல் அமைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான செயல் எளிமையாக நிறைவேறிவிடக் கொடுங்க. தொழில் வளர்ச்சி பெறுவதற்கு முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்கும். பண பரிவர்த்தனை கொஞ்சம் சீராக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் மங்கள நிகழ்வு என்று உண்டாகக்கூடும். என்று ரிஷப ராசினியர்கள் சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பழகுவது நல்லது. குழப்பம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக மிக நல்லது. பிள்ளைகளிடம் கோபம் கொள்ள வேண்டாம். பொறுமையாக பேசி எதையும் பழக வேண்டும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றையும் வாங்கி கொடுப்பீர்கள். சக நண்பர்கள் சக ஊழியரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உடைய அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டாம். புதிய முயற்சிகள் சிலருக்கு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எழுந்து பெண்ணு சரியாக கொடுங்க. செலவுகள் ஒரு பக்கம் கூட்டிவிடும்.
நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீருங்க. அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகள் கண்டிப்பாக நடக்கும். தொய்வு நீங்கி ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவையில்லாத வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள் உறவுகளுடன் இன்று வீண் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பணவரவு சீராகத்தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். இன்று பெண்கள் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டு செய்தால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், முடிவில் தெளிவாக எடுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடைபோடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள். தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று சிரித்த முகம் வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடிவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை என்று யோசித்து எடுக்கும் முடிவுகளில் ஓரளவு வெற்றி இருக்கும். குழப்பமில்லாமல் எதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். துணிச்சுடன் சில பணிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னேறி இருக்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மனக்கட்டுப்பாடு கொஞ்சம் வேண்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி செல்வ செழிப்புடன் செயல்படுவீர்கள். செல்வாக்கு மிக்க நபர்களின் நட்பு ஏற்பட கொடுங்க. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். ஆழ்ந்த உறக்கமின்றி ஏற்பட கொடுங்க. நிர்வாகத்திறன் உறவு கண்டிப்பாக பலிச்சிடும். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. மிருக சிரிஷம் நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்களை கண்டு இன்று பயப்பட மாட்டீர்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து முடிவெடுப்பீர்கள். சிறந்த செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. திறமைகளால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உழைப்பால் இன்று நீங்கள் உயர்ந்து காட்டுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிஞ்சளவு என்று பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள், அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று நல்லவரின் பேராதரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் சிலர் முக்கிய முடிவும் எடுக்கக்கூடும். குடும்பத்தை இன்று நீங்கள் நல்லபடியாக பார்த்துக் கொள்வீர்கள். மனம் உவந்து மற்றவர்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். தொலைநோக்கு பார்வையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். உறவினர் எதிர்பார்ப்புடன் நடந்து கொள்வார்கள். அவரிடம் விரக்தி மனப்பான்மையுடன் பேச வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. நிலவை பணம் வசூலிப்பதில் இதமான அணுகுமுறை தென்பட கொடுங்க. ஒவ்வாத உணவுகளை உண்பதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. சிலருக்கு வீடு மனை விஷயங்களில் ஆதாயம் கிடைக்கக்கூடும். நல்ல மனிதர்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மன இறுக்கம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. அதே நேரத்தில் வாக்குவாதமும் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு செலவுகள் இருக்க கொடுங்க. அவருடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உறவினர்களிடம் கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. என்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுங்கள். முன்கோபம் எதுவும் படாதீர்கள். பெண்கள் இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நிர்வாகம் தொடர்பான விஷயங்களை கண்டிப்பாக சரி கட்டிவிட முடியும். பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். காதலில் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் இருக்குங்க. விட்டு பிடிக்க வேண்டும், பொறுமை காக்க வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக செய்து முடிப்பீர்கள். என்று மாணவர்கள் தடைகளை உடைத்திருந்த கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அணிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் என்று நீங்கள் துடிப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். நேர்பட பேசுவீர்கள், நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். என்று சோதனைகளும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை தாய் தந்தையாருக்கு இன்று உதவியாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். பிரச்சனைகள் ஓரளவு கண்டிப்பாக தீர்ந்துவிடக் கொடுங்க. முடிவுகளை கண்டிப்பாக தெளிவாக எடுப்பீர்கள். நடப்பது ஒன்று நிகழ்வது ஒன்று நடந்தாலும் கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் இருக்குங்க. புனர்பூசம் என்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும்.
நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளை சரி கட்டிவிட முடியும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். நல்ல எண்ணங்கள் இன்று வெளிப்பட கொடுங்க. மாற்றங்கள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியும். முடியாத காரியத்தையும் இன்று நீங்க முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். என்று உங்களுடைய மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடைய கொடுங்க. மாற்று கருத்து உடையோர் என்று மனம் மாற கொடுங்க. இன்று நிதி தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள், என்று நீங்க மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நிறைவேறாத காரியத்தை கூட நிறைவேற்றி விடுவீர்கள். அன்பும் பண்பும் மிகுந்து காணப்பட கொடுங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதம் நிகழும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். என் அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். இஷ்ட தெய்வ வழிபாடால் மனம் என்று மகிழ்ச்சி அடைய கொடுங்க. செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் வியத்தகு வளர்ச்சி ஏற்படக்கூடும். பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்க கொடுங்க. புத்திரர் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். பிள்ளைகள் மூலம் சிலருக்கு மன மகிழ்ச்சியும் கொடுங்க. இறைவன் வழிபாடு கண்டிப்பாக முக்கியம். காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் இன்று ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் கொடிவிடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் உங்களுக்கு முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். சோதனையிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட சூடுபிடிக்க தொடங்கும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய வகையில் மிகப்பெரிய செயலை செய்து மகிழ்வீர்கள். மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் என்று சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலன் எல்லாம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் என்று சில நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். காதல் போன்ற விஷயங்கள் தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள், பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்கு படிப்பது ரொம்ப முக்கியம். என்று மாணவர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று நீங்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் கண்டிப்பாக சந்தோஷம் அடைய கொடுங்க. முடியாத காரியத்தையும் கண்டிப்பாக முடித்து காட்ட முடியும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை முடித்து காட்ட முடியும். என்று உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடிகளையும் இன்று சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை என்று நீங்க சந்தித்தாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. சாதிக்கக்கூடிய வல்லமையும் இன்றி பெறுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க அடுத்தவருக்கு உதவியாக இருக்கக்கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. ஆயில்யம். மனம் கொஞ்சம் அமைதி நிலையை அடையக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி நடை போடுங்க. முடியாத காரியத்தை முடித்து காட்ட முடியும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். சிறந்த நபர் என்ற பிள்ளை என்ற பெயரும் எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு மன சந்தோஷம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் வெற்றி என்பது கண்டிப்பாக வரக்கூடுங்க. காலை நேரம் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அனுகூலத்தை பாதுகாத்துக் கொள்வது மிக நல்லது. பண செலவில் சிக்கனத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள். தாய் வழி உறவினரால் நன்மை உங்களுக்கு உண்டாகும். ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வர்கள். மனம் கொஞ்சம் லகுவாக காணப்படுங்க. ஏற்றுமதி வியாபாரம் செய்பவர்கள் நல்ல ஆதாயத்தை இன்று பெற்றுக்கொள்வீர்கள். சிலருக்கு தக்க சன்மானம் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். சோம்பல் ஓரளவு நீங்கிவிடக் கொடுங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். பெரியவர்கள் மூலம் உங்களுக்கு காரிய அனுகூலமும் ஏற்படக்கூடும். திறமை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காரியங்கள் கண்டிப்பாக அனுகூலமாகவே நடக்கும். மனசுக்குள் ஒருவித தைரியம் உண்டாகக்கூடும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக மறைந்துவிடக் கொடுங்க. பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக குறையுங்க. பெண்கள் இன்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுங்கள். பெண்கள் இன்று சூழ்நிலைக்கு ஏற்ப
எந்த ஒரு செயலையும் செய்து மகிழ்வர்கள். அக்கம் பக்கத்தில் கூட நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்கள் இன்று அனைவரின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. காதல் பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று காதல் ஜெயிக்க கொடுங்க. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உழைப்பால் உயர்ந்து காட்டியவர்கள். பகை பாராட்டியவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டுவீர்கள். சினம் கொஞ்சம் அதிகரிக்க கூடுங்க. கோபத்தை குறைத்துக் கொண்டால் பிரச்சனைகள் தீரக்கூடும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். செலவுகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. பெரியவர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். திட்டமிட்டபடி காரியங்கள் சிறப்பாக நடக்கும். தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடும். பூரம். எதிலும் உங்களுக்கு இன்பம் பொடிவிடுங்க. காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பகைமை பாராட்டியவர்கள் நட்பு பாராட்ட கொடுங்க. தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சோம்பல் நீங்கும் நாள் என்று சொல்ல முடியும். எதையும் சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட கொடுங்க. இன்று நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திரம். செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றி இருக்கும். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. ஏற்றுமதி வியாபாரம் செய்பவர்கள் நல்ல ஆதாயம் காண்பீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். சோம்பல் நீங்கும் நாள் என்று சொல்ல முடியும். சுறுசுறுப்பை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். அதுவே உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று மனதில் கவலையை போட்டு பூட்டிக் கொள்ள வேண்டாம். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்கலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அனுபவங்களை எண்ணி செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். செலவுகளை சரி செய்ய தகுந்த பண வரவு கிடைக்குங்க. தாய் வழி உறவுகளிடம் கேட்ட உதவி வந்து சேரும். வியாபார ரீதியான பயணம் ஒன்று வெற்றியை கொடுக்கும். நல்ல நண்பர்களை இன்று நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் அன்பாக பேசி மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வீர்கள். பகைமை பாராட்டாமல் இன்று நட்பை பாராட்டுவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருந்தாலும் முடிவில் லாபம் கிடைக்குங்க. எதிர்பார்த்த கடன் வசதியும் கிடைக்கக்கூடும். புதிய ஆர்டர்கள் இன்று உங்களுக்கு வரக்கூடுங்க. தொழில் வியாபாரத்திற்கு புதியதாக இடம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்புக்கேற்ற நல்ல பலனை அடைய முடியும். நிலவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடிகள் வந்தாலும் சமாளித்து விட முடியும். பெண்கள் இன்று சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. யோசித்து முடிவெடுத்தால் வெற்றி இருக்கும். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தைரியமாக சில பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் அடைய கொடுங்க. பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை இன்று நீங்கள் செய்து மகிழ்வீர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். முடிவில் தெளிவாக எடுப்பது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. இன்று நீங்க சாதிக்கக்கூடிய வலிமையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சோதனையிலும் கடந்து இன்று நீங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அஸ்தம். கண்டிப்பாக பங்குச் சந்தைகளில் நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். முடிவில் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக இருக்க கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் சில பணிகளை நீங்க ஈடுபட முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். திறமைகளால் வெற்றி பெற முடியும். அடுத்தவிடம் வீண் விவாதம் பேச வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை. என்று புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புது புது விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும்.
பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள். சிறுக சிறுக சேமித்த பணத்தை செலவுக்கு வைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. எண்ணங்கள் ஓரளவு திறந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளை கையாண்டு வெற்றி பெற முடியும். இன்று பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ முடியும். காலத்திற்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டும் செயல்பட முடியுங்க. துலாம் ராசினியர்கள், என்ற மனசுக்குள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட விரைவாக செயல்பட முடியுங்க. இன்று அக்கம் பக்கத்தினர் அன்பு பாராட்டுவார்கள். எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ செய்து கொள்வீர்கள். புதிய நம்பிக்கையை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க அனுகூல காரணி பலம் பெறுங்க. தாராள பணபரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். வீட்டில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக அதிகரிக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பீர்கள். சிலருக்கு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வாகனத்தில் கொஞ்சம் பொறுமையாக சென்று வருவது நல்லது. குலதெய்வத்தை வழிபட்டு விட்டு செல்லுங்கள். வீண் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது மிக நல்லது. வீண் அலைச்சலை குறைத்துக் கொண்டால் பாதி பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை ஏற்பட்டு பின்ன சரியாக்கக்கூடும். பயணங்கள் மூலம் சாதகமான பலன் கிடைக்குங்க. கடித போக்குவரத்து கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக இருக்க கொடுங்க. நிதானமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பேசி பழகி காரிய அனுகூலத்தை அடைவீர்கள். பெண்கள் குழப்பமான மலையிலிருந்து விடுபடுவீர்கள். திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் ஆழ்ந்த உறக்கம் ஏற்படக்கூடும். ஓரளவு ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. காதல் கண்டிப்பாக வெற்றி நடைபோடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்களுக்கு சுறுசுறுப்பு மேலும் விடக்கூடும். சுகமான நித்திரை அமைந்து விடக்கூடும். மாணவர்கள் பொறுப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அன்பை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். காதல் பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதலில் பல நெருக்கடிகள் இருந்தாலும் ஜெயிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் தடைகளை உடைத்தெறிந்தும் கல்வியில் ஜெயிப்பீர்கள். என்ன ஒன்று குழப்பம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சாமர்த்தியமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு என்பது அவசியம். திட்டமிட்ட செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். என்று வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வாகனத்தில் செல்லும்பொழுது மட்டும் பொறுமை வேண்டுங்க. சுவாதி, வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமை வேண்டும். நிதானமாக எதையும் செய்ய வேண்டும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். புதிய நம்பிக்கைகள் நடைபெற கொடுங்க. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். திருப்தி இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு அமைந்துவிடக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். அது வெற்றி கொடுக்கும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. விசாகம், நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். புதிய பொறுப்புகளை இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். சுமையாக இருந்தவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். போக்குவரத்தில் கவனத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தேவைகளை மட்டும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். என்று நீங்க அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பார்த்து பக்குவப்பட்டுக் கொள்ளுங்கள், அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு தன்னிறைவு பெறும் நாளாக இருக்க கொடுங்க. நண்பர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். மனசுக்குள் உறுதித்தன்மை நிறைந்து காணப்படக்கூடும். எதிரால் இருந்த தொந்தரவுகள் விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரமும் என்று வளர்ச்சி பெற உதவியாக இருக்க கொடுங்க. அதிக அளவில் பண வரவும் வரக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வர்கள். பணம் வரவேண்டிய இடத்திலிருந்து தாராளமாக வந்து சேரும். குடும்ப ஒற்றுமையை நீங்க கண்டிப்பாக கடைபிடிப்பீர்கள். சிலர் வேண்டுமென்றே சில வீண் விவகாரங்களில் தலையீடு செய்வார்கள். அதில் நீங்க தவிர்க்க பாருங்கள். கெட்ட சகவாசலை அடியோடு ஒழியுங்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி உங்கள் பக்கம் இருக்குங்க. எந்த ஒரு நெருக்கடிகளையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மன தெம்பு என்று அதிகரிக்க கொடுங்க. புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். முடியாத காரியத்தையும் கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். மற்றவரிடம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். நண்பர்களிடம் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. பிடிவாத குணத்தை தயவு செய்து விட்டுவிடுங்கள். என்று பெண்கள் கண்டிப்பாக வெற்றிக்காக போராடுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள்.
பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதல் சில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக விலகி செல்லும். காதலில் முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள முடியும். மாணவர்கள் இன்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்கள் உங்களுடைய பிடிவாத குணத்தை விட்டுவிட வேண்டும். காரியங்களை நிதானமாக செய்வது நல்லது. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் உறுதித்தன்மை நிறைந்து காணப்படக்கூடும். பணம் வருமானம் வரக்கூடிய வேலைகளை நீங்க தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். குடும்ப ஒற்றுமையை நீங்க நிலைநாட்டும் நாளாக இன்று இருக்க கொடுங்க. அனுஷம். கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து போராடுங்கள். வெற்றிக்காக கண்டிப்பாக உழைப்பீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சுகபோக கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்குங்க. சுறுசுறுப்பும் கண்டிப்பாக மேலோங்கி விட கொடுங்க. என்று உங்களுக்கு மன சந்தோஷம் கொடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை. என்று மற்றவர் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கின்றது. பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது. சோதனைகளும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. சுலபமாக எதிலும் ஜெயிக்க முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் என்ற மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. பிடிவாத குணத்தை மட்டும் கண்டிப்பாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். மனதில் உறுதித்தன்மை நிறைத்து காணப்படக்கூடும். மன சஞ்சலம் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. என்று எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். குடும்ப உறவில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட தன்மை இருக்கக்கூடும். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். உணவு உண்பதில் கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். பணியாளர்கள் இனிய அணுகுமுறையால் சலுகைகள் கிடைக்கப் பெறுவார்கள். வருமானமும் ஓரளவுக்கு நல்லபடியாக அமைந்துவிடக் கொடுங்க. சிலர் உங்களை மனம் நோக்கும்படி செய்வார்கள். திடீர் கோபம் வேகம் கொஞ்சம் இருக்கக்கூடும். மற்றவரிடம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. தனுசு ராசினியர்கள் குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிக்க முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நல்லது. கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இருப்பது மிக நல்லது. பிள்ளைகளிடம் கோபமாக பேசாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்கள். அன்பாக பேசுங்கள். பெண்கள் இன்று வேலை சுமை அதிகமாக இருக்கும். என்ன சமையல் செய்வது என்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்க கொடுங்க. பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக அணுக வேண்டும். காதல் போன்ற விஷயங்களை நேரம் செலவிட வேண்டாம். விட்டு பிடிவுங்கள், பொறுமையாக இருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மாணவர்கள் இன்று சிறந்த செயலை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நீங்க உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். கவனமாக எல்லோரிடமும் பேசி பழகுவது நல்லது. குடும்ப தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனம் இன்று கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டுங்க. மனம் நோங்கும்படி இன்று யாரிடமும் பேச வேண்டாம். என்று முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்புங்க. முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்ப்பது மிக சிறப்பு. போராட்டம். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரும். வருமானமும் சீராக உயரும். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். திடீர் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேக வேகமாக சில பணிகளை செய்து காட்டுவீர்கள். மற்றவரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்ப விவகாரங்களை சாமர்த்தியமாக அணுகுவீர்கள். என்று எல்லோரிடமும் பேசி காரியங்களை சமாளித்து காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய அணுகுமுறையினால் நல்ல மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. உத்திராடம். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். மனதுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாறுபட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லது எது கெட்டது எது என்று ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. பயணங்கள் இனிமையாக அமைந்துவிடக் கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டில் கவனமாக இருக்க வேண்டும்.
யாரை பற்றியும் நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று சோதனைகளும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மகரம் ராசினியர்கள், என்று நீங்க உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நிர்வாக சீர்கேடுகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. மனதில் சஞ்சலம் உருவாக்கி பின்னர் சரியாக கூடும். பணி நிறைவாக கொஞ்சம் கால தாமதம் பிடிக்குங்க. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சீராக இருக்கக்கூடும். நல்ல நண்பர்களை இன்று நீங்க சேர்த்துக் கொள்வீர்கள். ஆலோசனையும் கண்டிப்பாக கிடைக்குங்க. அளவான பண வரவும் இன்று கிடைக்கக்கூடும். உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை மட்டும் தேவைப்படுங்க. பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். பணி நிமித்தமாக சிலர் வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சீரான பாதையில் வாழ்க்கை உங்களுக்கு இருக்க கொடுங்க. எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. எதிர்பார்த்த லாபம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பொறுப்புகள் ஒரு பக்கம் கூடிவிடுங்க. திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். மேலிடத்தில் நெருக்கம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள முடியும். வேலைகளை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. காதில் பெரிய பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடைபோடும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். என்று மாணவர்கள் மாற்றங்களை உணரக்கூடியவராக இருப்பீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். மாணவ கண்மணிகள் சிறு வயது முதலே அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். அலட்சியம் காட்ட வேண்டாம். பெற்றோர்களிடம் வீண் விவாதம் செய்யாதீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. பிரச்சனைகள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பத்தை மட்டும் அதிகரிக்க வேண்டாம். மனசுக்குள் பட்டதை பற்றென்று வெளிப்படுத்துவீர்கள். நியாயம் எது, தர்மம் எது என்று யோசித்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. என்று உங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டு பயணங்கள் ஓரளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருபோணம். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை ஏற்பட கொடுங்க. பிடிக்காத விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். உணவு விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடு வேண்டும். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு இருப்பது மிக சிறப்பு. வாய்வை ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். பிரச்சனைகளை லாவகமாக சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம். என்று சாதிக்கக்கூடியவராக இருப்பீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். லட்சிய நோக்கோடு வாழ்க்கை என்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு பெருமைப்படும் விதமாக எல்லாம் நடக்க கொடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். அது வெற்றி வாகை சூடுங்க. அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் செய்யாதீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். கூடுதல் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைய முடியுங்க. கும்பராசினியர்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். பெரியவரின் சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தாமதமான பணி புதிய முயற்சியால் நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் அதிக மூலதனத்தை செய்வீர்கள். உற்பத்தி விற்பனையின் அளவு சீராக அதிகரிக்க கொடுங்க. பெண்கள் புத்தாடை நகை வாங்க நல்ல யோகமாக என்று இருக்கக்கூடும். என்று வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுக்க கொடுங்க. முக்கிய நபர்களை சந்தித்து ஆதரவும் தேடுவீர்கள். தங்கள் உதவியாளருடன் மோதல் போக்கு ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வந்து சேரக்கூடும். மதிப்பு மரியாதை அந்தஸ்து கண்டிப்பாக உயர கொடுங்க. வாகனம் மூலம் செலவுகள் கொஞ்சம் உண்டாகும். பயண சுகமும் கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்டிருந்த பண வரவு கண்டிப்பாக வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் கோபப்பட வேண்டாம். எல்லோரிடமும் சிரித்து பழகுவீர்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பெண்கள் என்று எச்சரிக்கையுடனும் சில பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. காதல் பிரச்சனையை கொடுக்காது. காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகும். என்று மாணவர்களுக்கு சுய கௌரவம் கூடிவிடுங்க. எப்படியாவது சாதிக்க வேண்டும், குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்படக்கூடும். மாணவ கண்மணிகள் சிறு வயது முதலே கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு கவனியுங்கள். நிதி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை நன்கு கவனியுங்கள்.
எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று உங்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க கொடுங்க. இருந்தாலும் நடைப்பயிற்சி உடற்பயிற்சியை மேற்கொள்ள பாருங்கள். பெரியவர்களின் சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மாற்று மருத்துவம் கூட கண்டிப்பாக கை கொடுக்கும். முக்கிய செயல்களை அபாரமாக செய்து பாராட்டுக்களை பெறுவீர்கள். ஏதேனும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. சதயம். வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியுங்க. நல்ல நண்பர்களை இன்று நீங்க சேர்த்துக் கொள்வீர்கள். இடைவிடாமல் வாழ்க்கை நீங்க அனுபவிப்பீர்கள். அமோகமான வாழ்க்கையும் அமைந்துவிடக் கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். நல்ல யோகமான சூழலும் ஏற்படக்கூடும். பெண்கள் புத்தாடை நகைகளை வாங்குவதற்கான நேர காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. போராட்டாத்தி. பங்குச்சந்தையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. தடைப்பட்டிருந்த காரியம் சீராக நடைபெறக்கூடும். பண வரவும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சீராகும். கடன் பிரச்சனையை முற்றிலும் இன்று நீங்க சரி செய்து விடுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, பொருளாதாரமும் சீராக உயர கொடுங்க. பெண்களின் நட்பு கிடைக்கும். திருமண முயற்சியை எடுத்தால் கண்டிப்பாக திருமணமும் நடைபெற கொடுங்க. மேனும் ராசினியர்கள். என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கு கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித புத்துணர்ச்சி ஏற்பட கொடுங்க. குடும்ப உறுப்பினரின் ஆதரவு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். நடைபெறாமல் இருந்த காரியம் ஓரளவு நடைபெற்று விடக்கூடும். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்க கொடுங்க. வெகு நாள் காணாமல் தெரிய பொருள் கையில் கிடைக்கக்கூடும். நண்பர்களுக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தெய்வ அருள் கிட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விடாமுயற்சியுடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூட முடியும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை இருந்த தடைகள் கண்டிப்பாக நீங்கிவிடக் கொடுங்க. ஏதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி வாகை சூட முடியுங்க. எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. காரியங்கள் ஓரளவு அனுகூலமாகவே நடைபெற கொடுங்க. புத்தி தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். மனசுக்குள் தன்னம்பிக்கையும் தைரியமும் கண்டிப்பாக அதிகரிக்கும். மனக்குழப்பமும் நீங்கிவிடக் கொடுங்க. பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று விருப்பமான வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பயப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலில் சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. கோபமான பேச்சு மட்டும் வேண்டாம். என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். லட்சிய நோக்கோடு வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்க கொடுங்க. சக நண்பர்களை அனுசரித்து செல்லுங்கள். குடும்ப பெரியவரிடம் வீண் வாக்குவாதம் கண்டிப்பாக செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று காரியங்கள் ஓரளவு அனுகூலமாக நடைபெறக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேச வேண்டாம். அலட்சியம் காட்டி எந்த ஒரு பணியிலும் ஈடுபடாதீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. என்று மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்பட கூட்டுங்க. பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக தாண்டி வெற்றி பெற முடியுங்க. உத்திரட்டாத்தி. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனக்குழப்பம் கண்டிப்பாக விலகி செல்லும். முடியாத காரியத்தை முடித்து காட்ட முடியுங்க. பிரச்சனைகளில் ஓரளவு தீர்வு கிடைக்கக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்பட கூடுங்க. உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளால் என்று வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. மனம் சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான இடத்திற்கு இன்று நீங்கள் சென்று வருவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் சில பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேச வேண்டாம். அலட்சியம் காட்டி எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். உங்களால் செய்ய முடிந்த காரியத்தை மட்டும் செய்யுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம்.
சிலருடைய கெட்ட சகவாசம் உங்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுங்க. அவரிடம் கொஞ்சம் விலகி இருக்க பாருங்கள். பார்த்து பக்குவமாக பழகுங்கள். எதையும் யோசித்து செயல்படுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.